Hi friends, welcome to Moon Cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ரிகானா சிஸ்டர் ரொம்ப நாளா செட்டிநாடு ஸ்டைல் இறால் பிரியாணி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த காரசாரமான இறால் பிரியாணி வீடியோ செஞ்சு காட்ட போறேன். இறால் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா பஞ்சு போல வந்திருக்குன்னு அந்த மசாலா வாசம் இப்பவே தூக்குது. சரி ரொம்ப லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ பிரியாணிக்கு 3/4 கிலோ அளவுக்கு இறால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், லெமன் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து தயிர் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, நெய் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா இறாலில் இறங்கணும். இதை அப்படியே 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். செட்டிநாடு பிரியாணினாலே அந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் வரமல்லி, 2 காஷ்மீரி மிளகாய், காரத்துக்கு 3 சாதாரண மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் கல்பாசி, பட்டை ஒரு 5-6 இது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 ஏலக்காய், 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இதை ஒரு ட்ரையான வானிலையில் எண்ணெய் ஊற்றாமல் அந்த மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பிரியாணி சட்டியில் கொஞ்சமாக நெய்யும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸையும் உள்ளே போட்டு விட்டுக்கோங்க. நீளமாக நறுக்கின 200 கிராம் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே அரிசி அளந்து வச்சுக்கலாம். 1 கிண்ணம் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ அளவு. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக கலருக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. 100 கிராம் தக்காளி சேர்த்து பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்தோன்னே ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாலையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட. இப்போ அரைச்சி வச்ச மசாலா பிரியாணி மசாலாவை பெரிய ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கிண்ணம் அளவுக்கு எடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து 1/2 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியும் உள்ளே சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா சோறும் தண்ணியும் நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி லெமனை சேர்த்து பிழிஞ்சு விட்டு நல்லா தண்ணி சரிசமமாக வந்ததுக்கப்புறம் கீழே ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நான் வந்து வெயிட்டுக்காண்டி தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். 1/2 மணி நேரம் தம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான செட்டிநாட்டு ஸ்டைல் இறால் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மூன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற புது ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.